குக்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது வித்தியாசமா, சிம்பிளா, சூப்பரா ஒரு மிக்சட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான். ஸ்பைசியான ஒரு மசாலா ரைஸ்ங்க. ஃபுல் வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலாவோட சுவையா இருக்க போகுது. இத செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ போடுங்க. முக்காவாசி வேக விட்டு எடுத்து வடிகட்டி வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லனா நெய் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, 1/4 கப் ஸ்வீட் கார்ன், ஒரு கேரட், 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சில போட்டு பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 காம்பு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டதுக்கு அப்புறம் ரைஸ ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம அரைச்ச பவுடரையும் சேர்த்துடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா ஃபுல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அப்புறம் 1/2 லெமனை பிழிஞ்சிடுங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கிளறினீங்கன்னா சூப்பரான ஸ்பைசியான மசாலா ரைஸ் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.